ஹலோ வணக்கம் 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 மை டியர் பசங்களா என்னையா எல்லாரும் எக்ஸைட்டடா ஆர் யூ ஆல் ரெடி 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அசால்ட் டு பேட்ச் ஸோ இன்னைக்கு நம்ம உங்க சயின்ஸ்ல கெமிஸ்ட்ரியில மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸ்ல 5வது லெக்சர் பார்க்க போறோம். நீங்க எல்லாரும் தயார்னா சாட்ல ஒரு ஏடி ஸ்கொயர் ஒரு ஃபயரை போடுங்க. அதுக்கப்புறம் நம்ம ஆரம்பிக்கலாம். நேத்ரா வணக்கம். நேத்ரா, அபினவ், பிரவீன், வர்ஷா, ரொம்ப ரொம்ப happy to see everybody right on time and thank you so much for all your wishes. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் பசங்களா. ஸோ ஆரம்பிக்கலாமா? எல்லாரும் ரெடியா? 5வது லெக்சர், நாளைக்கு 6வது லெக்சர். நாளைக்கு நம்ம இந்த சாப்டரை முடிக்க போறோம். செம்ம ஹாப்பி இல்ல? ஏன்னா இதை முடிச்சுட்டா கெமிஸ்ட்ரி நம்ம குவார்டர்லிக்கு முடிச்ச மாதிரி தான். நீங்க எல்லாரும் போய் நான் நடத்தின வீடியோஸை ரிவைஸ் பண்ணாலே யூ வில் கெட் ஃபுல் மார்க்ஸ் இன் யோர் ஸ்கூல் எக்ஸாம். அதுக்கப்புறம் நம்ம பிசிக்ஸ் அண்ட் மேத்ஸ்ல ஃபோக்கஸ் பண்ணலாம். பிசிக்ஸ் மேத்ஸ் இறங்கி படிக்க போறோம், சால்வ் பண்ண போறோம் வெறித்தனமா. அண்ட் அது மூலயமா நீங்க நல்லா ஸ்கோர் பண்ண போறீங்க உங்க குவார்டர்லியில. அதனால தான் நான் உங்க எல்லாருக்கும் வச்ச டார்கெட் எவ்வளோ ஞாபகம் இருக்கா? நான் உங்க எல்லாருக்குமே வச்ச டார்கெட் எவ்வளோ? 90%. எல்லாருக்கும் நீங்க நல்லா படிக்கிறீங்கன்னா 95க்கு மேல கூட எடுங்க. நீங்க நல்லா படிப்பீங்கன்னா 95க்கு மேல கூட எடுங்க. அதுவும் எனக்கு சந்தோஷம் தானே. that will make me even more proud of all of you guys. பயாலஜி என்ன சார் பண்ண போறோம்? திவ்யேஷ், என்னோட குவார்டர்லி பிளானை பார்க்கலையா? போய் பாரியா. பயாலஜில லைஃப் ப்ராசஸ், கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷன் we will teach you. and அதுக்கு சர்ப்ரைஸ் ரிவீல் இன்னும் கூடிய சீக்கிரத்துல I will let you know. சரியா? ஸோ இன்னைக்கு நம்ம மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸ் 5th லெக்சர் போலாம். நீங்க எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கிறது வேதாந்து மாஸ்டர். ஸோ இந்த சேனல் தமிழ் பசங்களுக்காகவே ஆரம்பிக்கப்பட்ட ஒரு சேனல். இது யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா உங்களோட 10th போர்டு எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா இந்த மாதிரி பல வீடியோஸ், பல சப்ஜெக்ட்ஸ், பல சாப்டர்ஸ் we will teach you in a fantastic way that you will fall in love with. ஓகே, அதே போல நீங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணிருந்தீங்கன்னா மறக்காம அந்த லைக் பட்டன் அடிச்சு வச்சிருங்க. ஏன்னா அப்பதான் எனக்கு தெரியும் நீங்களாம் என்ஜாய் பண்றீங்க, நீங்களாம் ஹாப்பியா இருக்கீங்கன்னு. ஓகே, ஸோ நவ் லெட்ஸ் கோ ஃபார்வர்ட். ஸோ இதுதான் நம்ம இது வரைக்கும் படிச்சது. முதல் லெக்சர்ல பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெட்டல்ஸ், அதுதான் அந்த malleability, ductility, lustrous, sonorous. Metals are hard, metals are high density, metals are good conductors of heat, metals are good conductors of electricity. At the lecture, second lecture, we saw physical properties of non-metals. Non-metals are not malleable, not ductile, they are not hard, they do not conduct heat, they do not conduct electricity, and they have low density. எல்லாமே படிச்சோம் இல்லையா? they have low melting and boiling point. so you have to study with the exceptions. exceptions are very crucial. ஏன்னா exceptions தான் உங்க போர்டு எக்ஸாம்ல கேட்க வாய்ப்பு இருக்கு. ஓகே, அப்புறம் 3வது லெக்சர்ல chemical properties of metals. metals காத்துல எப்படி ரியாக்ட் ஆகும்? metal with air, metal with oxygen, metal with acid. we studied that in the 3rd lecture. அப்புறம் 4th lecture, போன லெக்சர்ல we studied this. what did we study? we studied how metals react with solution of other metal salts, displacement reaction. ஞாபகம் இருக்கா? இதான் நம்ம போன லெக்சர்ல படிச்சோம். டிஸ்பிளேஸ்மெண்ட். ஒரு ஸ்ட்ராங்கான ஆள் வந்து ஒரு வீக்கான ஆளை அடிச்சு துரத்திடுவார். a more reactive metal will displace a less reactive metal out of its salt solution. got it? அதான் நம்ம போன கிளாஸ் படிச்சோம். இன்னைக்கு நம்ம படிக்க போறது how do metals and non-metals react. are you guys ready? yes. ductility னா என்னது சார்? ductility னா ஒரு மெட்டல்ல இருந்து வயர் இழுக்கிறது. சோ மெட்டல்ல இருந்து நம்மளால வயர் இழுக்க முடியும். அதனால தான் metals are ductile. ஆனா நான் மெட்டல்ல வயர் இழுக்கலாமா? வாய்ப்பே இல்லை. so drawn into wire, வயரா இழுக்கிறதுக்கு பேர் தான் ductility. அது மெட்டல்ஸ் மட்டும் தான் பண்ண முடியும். நம்ம வீட்லயே வயர்லாம் எதுல பண்ணலாம்? காப்பர்ல பண்ணிருப்பாங்க. you would have seen it இல்லையா? கோல்டு கூட வயரா இழுக்கலாம்.
ஏன்னா உங்க செயின்லாம் கூட வயர் மாதிரி தானே, புரியுதா? ஸோ மெட்டல்ஸ் ஆர் டக்டைல். மாசா புரிஞ்சா? இப்போ டக்டிலிட்டி. சல்மான் ஹாப்பியா? இப்போ முன்னாடி போலாமா? Great. So now today what we are going to look at is how do metals and non-metals react. நீங்க சொல்லுங்க, how do they react? யார் யாருக்கெல்லாம் தெரியும்? இது ஒரு டப்பா டாபிக், இது ஒரு டப்பா டாபிக். ஓகேவா? ஸோ கடன் எல்லாரும் ஆன்சர் சொல்லுங்க, அதுக்கப்புறம் நம்ம முன்னாடி போலாம். சிவா தேஜேஸ்வர் வணக்கம். கிரேட், ரொம்ப சந்தோஷம்யா. ஹாப்பி டு see you here. We can make from non-metal also, sir. Inevitable? No. See, wire make பண்ணி the wire should be without breaking. Okay? So அந்த மாதிரி non-metalல ஜென்ரலா பண்ண முடியாது. ஓகேவா? So பசங்களா, how do metals and non-metals react? யோசிங்க. Metals and non-metals. Salt and water ஆ? யாருப்பா அது தம்பி? Salt and waterலாம் கிடையாது, அது acid plus base. நான் இங்க கேட்டது metals and non-metals. The only person who said correctly is Frederick Antonio. அப்புறம் பிரசாந்தன் ஸ்ரீ, very good. Frederick is also correct. The answer is exchange of electrons. இதுதான் முக்கியம். இந்த exchange of electrons நடக்கிறதுக்கு பேரு தான் ionic bond. மாசா? So metals-உம் non-metals-உம் react ஆகிறப்போ ionic bond form ஆகும். In general என்னமா மெட்டல்ஸ் என்னமா நான் மெட்டல்ஸ் அதை நான் காமிக்கிறேன், கவலையப்படாதீங்க. உங்க எல்லாருக்கும் புரியுற மாதிரி நான் சொல்லித்தரேன். Did you all like it? Are you all happy? So exchange of electrons will take place. So பசங்களா, exchange of electron take place னா ஒருத்தர் மெட்டலை ஒருத்தர் எலக்ட்ரானை விட்டு கொடுப்பாங்க, ஒருத்தர் வந்து எலக்ட்ரானை வாங்கிப்பாங்க. So between metals and non-metals நீங்க தான் சொன்னீங்க exchange of electron, transfer of electron. correct, I agree. நீங்க சொன்னது ரைட். மெட்டல்ஸ்க்கும் நான் மெட்டல்ஸ்க்கும் நடுவில் நடக்கிற ரியாக்ஷன்ல என்ன நடக்கும்? அயானிக் பாண்ட் ஃபார்ம் ஆகும். அயானிக் பாண்ட்னா எலக்ட்ரான்ஸ் will be transferred, electrons will be exchanged. ஸோ நான் உங்க எல்லாத்தையும் கேட்கிற கேள்வி, எலக்ட்ரான் எக்ஸ்சேஞ்ச் ஆகுதுன்னா யார் எலக்ட்ரான் கொடுப்பா, யார் எலக்ட்ரான் வாங்குவா? சொல்லுங்க. Please let me know. Who will give electron? Who will receive electrons? Everybody, quick, யோசிங்கப்பா. என்னையா யாருமே சொல்ல மாட்டீங்க? நரேஷ் ராம், thank you so much. ரொம்ப சந்தோஷம்யா. All the very best. So metals get electron, metal give electron. எல்லாமே சொல்லுங்க. ஹலோ, ஏதாச்சும் ஒரு கான்கிரீட் ஆன்சர் சொல்லுங்கப்பா எல்லாரும். Metal loses electron, metal donate electron, metal give electron. Very good, that's correct. So நல்லா கவனிச்சுக்கோ பசங்களா. மெட்டல்ஸ் வந்து எப்பவுமே எலக்ட்ரான்ஸை விட்டு கொடுக்கும். புரியுதா? மெட்டல்ஸ் என்னைக்குமே எலக்ட்ரான்ஸை விட்டு கொடுத்துட்டு பாசிட்டிவ் ஆயிரும். கரெக்டா? ஏன்னா எலக்ட்ரான் விட்டு கொடுத்தா யூ பிகம் பாசிட்டிவ்லி சார்ஜ்ட். அதான மெட்டல்ஸ். சோடியம் வந்து +1 வேலன்சி இல்லையா? பொட்டாசியம் வந்து +1. So metals generally give electrons and become positively charged. On the other hand, non-metals என்ன பண்ணும்? சார், non-metal எலக்ட்ரானை புடுங்கி வாங்கி சாப்பிட்ரும் சார். கரெக்ட். Non-metal will accept electron, it will take electron. புரியுதா? So non-metal எலக்ட்ரான் எடுத்துட்டு நெகட்டிவ் சார்ஜ் ஆயிரும். So non-metals generally accept electron, become negatively charged. எலக்ட்ரான் கொடுக்கிறது, டொனேட் பண்றது மெட்டல்ஸ். இது எல்லாருக்கும் புரிஞ்சா? யாருக்கும் டவுட் இல்லைல்ல? நான் சிம்பிளா தானே சொல்லி கொடுத்தேன். ஸோ ஒருத்தர் கொடுப்பாரு, ஒருத்தர் வாங்குவாரு. அப்படிதான் அயானிக் பாண்ட் ஃபார்ம் ஆகும். ஸோ ஒருத்தர் கொடுப்பாரு, இன்னொருத்தர் வாங்கிப்பாரு. ஸோ கொடுக்கிறவர் தான் மெட்டல்ஸ், வாங்குறவர் தான் நான் மெட்டல்ஸ். சூப்பரா? டிட் யூ ஆல் லைக் இட்? ஹைட்ரோஜன் மெட்டல் கிடையாது நண்பா. செல்வக்கனி, இப்போ நம்ம அதை பத்தி பேச போறது இல்லை. Hydrogen is not a metal, so let's not worry about it. Okay? So yeah, முன்னாடி போலாம் பசங்களா. Let's go forward. So how do metals and non-metals react? நான் இப்பதான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். ஒருத்தர் எலக்ட்ரானை கொடுப்பாரு. பாத்தியா? சோடியம் என்ன சொல்லுது? Just please take it. Just take it, please. Please எடுத்துக்கோ.
தயவுசெய்து எடுத்துக்கோப்பா. நான் மெட்டல் என்ன சொல்றாரு? குளோரின். குளோரின் இஸ் டெல்லிங் don't mind if I do because I want it. நீ கீழே போடுறத நான் கண்டிப்பா எடுத்துப்பேன்பா, நீ கொடுக்கறத நான் சந்தோஷமா வாங்கிக்கிறேன் அப்படின்னு குளோரின் சொல்லுது. ஸோ அப்படிதான் NaCl, எது நம்ம உப்பு, அப்படிதான் நம்ம NaCl நம்ம உப்பு ஃபார்ம் ஆகுது. அயானிக் பாண்ட். ஸோ சோடியம் ஒரு எலக்ட்ரான் கொடுக்கும், குளோரின் ஒரு எலக்ட்ரான் வாங்கிக்கும். அந்த பாண்டிங் பேர் தான் அயானிக் பாண்டிங். ஸோ அயானிக் பாண்டிங்னா it is formed by the transfer of electron. It is formed by the transfer of electron. புரியுதா? ஸோ பசங்களா, மெட்டல்ஸ்க்கும் நான் மெட்டல்ஸ்க்கும் வித்தியாசம் நான் இங்க சொல்ல விரும்புறேன். மெட்டல்ஸ் ஆர் ஜெனரலி எலக்ட்ரோ பாசிட்டிவ். எலக்ட்ரோ பாசிட்டிவ்னா எலக்ட்ரானை கொடுக்க விரும்பும். மெட்டலோட கேரக்டர், மெட்டலோட கேரக்டர் என்னது? எலக்ட்ரானை கொடுக்க விரும்பும். நான் மெட்டல் வந்து எலக்ட்ரோ நெகட்டிவ் இன் நேச்சர். அப்படின்னா எலக்ட்ரானை வாங்கிக்க ஆசைப்படும். எலக்ட்ரோ நெகட்டிவிட்டினா எலக்ட்ரானை தாம் பக்கத்துல இழுக்க ஆசைப்படும். அதான் நான் மெட்டல்ஸ். ஸோ இங்க வந்து ஐ திங்க் தட்ஸ் a small typing mistake இல்லையா? இட் should be நான் மெட்டல்ஸ். பசங்களா கேர்ஃபுல்லா இருங்க, நான் அதை கரெக்ட் பண்ணிடுறேன். சூப்பரா? did you all like it? ஏன்னா I want you to be clear. So non-metals are electronegative in nature because அவங்க எலக்ட்ரானை தாம் பக்கத்துல இழுத்துக்க, தாம் பக்கத்துல வச்சுக்க, தான் எடுத்துக்க ஆசைப்படுங்க. ஓகே, ஸோ எலக்ட்ரோநெகட்டிவ்னா they have a tendency to accept electron. எலக்ட்ரோபாசிட்டிவ்னா they have a tendency to lose electron. இது வரைக்கும் கிளியரா இருக்கவங்க எல்லாம் சாட்ல ஒரு AD2 ஒரு ஃபயரை போடுங்கப்பா. அண்ட் பசங்களா, தேங்க்யூ so மச் ஃபார் ஆல் யுவர் விஷஸ். ரொம்ப சந்தோஷம். எனக்கு உங்ககிட்ட இருந்து ஒரே ஒரு எக்ஸ்பெக்டேஷன் தான், நல்லா படிங்க, சந்தோஷமா இருங்க, அண்ட் நல்லா ஹை லெவலுக்கு போங்கயா. ஏன்னா இது இட்ஸ் யோர் டைம். நான் அதான் சொல்லிட்டு இருக்கேன் ரொம்ப நாளா உங்க எல்லாத்தையும், இது உங்களோட நேரம், உங்களோட காலம். அந்த ஹிந்தியில ஒரு பாட்டு இருக்குமே, அது பேர் என்னது? அப்னா டைம் ஆயேகா. கரெக்டா சொன்னா தெரியல, எனக்கு தெரிஞ்ச ஹிந்தி அவ்வளவுதான். ஸோ அது போல this is your time. ஓகே, உங்க நேரத்துல நீங்க தெரிக்க விடணும். Got it? So I hope all of you will do that. அதான் என்னோட சின்ன ஆசை. On my birthday I want to request all of you to promise me that only. நீங்க உங்க நேரத்தை தெரிக்க விடுங்க, நல்லா படிச்சு சந்தோஷமா இருங்க, and reach great heights. Okay, because this is the period where you can do it very fast. This is the period where you can do it very easily. So don't forget that ever. Great. So முன்னாடி போலாம் பசங்களா. Let's go. The compounds formed by transfer of electron from metal to non-metal is called as ionic compound or electrovalent compound. So அவங்க கேட்பாங்க, தம்பிங்களா ionic compoundக்கு இன்னொரு பேர் என்னதுப்பா? ionic compoundக்கு இன்னொரு பேர் வந்து it is electrovalent compound. புரியுதா? ஸோ எலக்ட்ரோவேலண்ட் ஆர் அயனிக் காம்பவுண்ட் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, மெட்டல்ஸ்லேருந்து நான் மெட்டல்ஸ்க்கு எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் ஆகும். எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் ஆகாம அயானிக் பாண்ட் வராது. சரியா? ஸோ இப்போ அயானிக் பாண்டோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கலாமா? எல்லாரும் ரெடியா? எல்லாரும் தயாரா? how many of you are excited? நீங்க ஆல்ரெடி பேசிக்ஸ் தெரிஞ்சு வச்சிருப்பீங்க. how many of you know something about ionic bond? யார் யாருக்கெல்லாம் தெரியும் சொல்லுங்க பாப்போம் சாட்ல. அயானிக் பாண்ட் நம்ம ரொம்ப நாளா படிச்சுட்டு இருக்க ஒரு விஷயம். ஸோ கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். வெரி குட் பிரவீன், அசோக் பாரதி, நேத்ரா, வர்ஷா, சூப்பர்பா, நகுல், வெரி குட் நகுல், நிவின் விக்னேஷ். ஸ்கிரீன் கிளியரா தாயா இருக்கும், நீ வந்து உன் பேஜை ரிஃப்ரெஷ் பண்ணி பாரு, இல்லாட்டி இன்டர்நெட் ஸ்பீடை செக் பண்ணு. ஏன்னா இன்டர்நெட் ஸ்பீடு கம்மியா இருந்துச்சுன்னா சம்டைம்ஸ் கிளியரா இருக்காது ஸ்கிரீன். ஸோ பசங்களா, அயானிக் காம்பவுண்ட்ஸ் ஆர் very strongly bonded. இல்லையா? So ionic compounds, ionic bonding is usually very strong. இல்லையா? It is the strongest bond. So முன்னாடி போலாமா? So let's have a look at it பசங்களா. So இந்த ionic bonding பத்தி படிக்கிறதுக்கு முன்னாடி, அவங்களோட ப்ராப்பர்ட்டிஸ் பத்தி படிக்கிறதுக்கு முன்னாடி, let us have a look at electronic configuration.
ஏன்னா எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் புரிஞ்சாதான் உனக்கு யூ வில் அண்டர்ஸ்டாண்ட், உனக்கு விளங்கும். சார் ஏன் சார் மெட்டல்ஸ் எலக்ட்ரான் கொடுக்குது, ஏன் சார் நான் மெட்டல்ஸ் எலக்ட்ரான் வாங்கிக்குது? ஏன்னா எல்லாமே ஸ்டெபிலிட்டி காரணத்தால. இதெல்லாம் கேட்பாங்க கான்செப்சுவல் கொஸ்டின் உன்னோட ஸ்கூல்ல. why do metals give electron? யாருமே நீ கேட்கலையே. why do non metals take electron? யாருமே நீ கேட்கலையே. ஏன்னா ஸ்டெபிலிட்டி. what is stability? octet rule. octet rule என்னது? லாஸ்ட் ஷெல்லுல 8 எலக்ட்ரான் இருந்தா நல்லது. 10th ஸ்டாண்டர்டுக்கு அவ்வளோ புரிஞ்சுக்கோ. சில 11th பசங்க வந்து சொல்லுவாங்க, சார் எப்பவுமே 8 இருக்கணும்னு அவசியம் இல்லை சார், 2 கூட இருக்கலாம் சார். எஸ், 2 கூட இருக்கலாம், 8 கூட இருக்கலாம். ஆனா 2 எப்போ இருக்கலாம்னா ஒரே ஒரு ஷெல் இருந்தா. சார் ஹீலியம் வந்து ஒரே ஒரு ஷெல் தான் சார், ஒரே ஒரு ஆர்பிட் தான் சார். ஸோ அதுக்கு 2 இருக்கலாம், கரெக்ட். ஆனா 2 இல்ல 2க்கு மேல ஷெல் இருந்தா, 2 ஆர்பிட்ஸ் ஆர் மோர் தென் 2 ஆர்பிட்ஸ் இருந்தா, லாஸ்ட் valence shell electrons number should be 8 only for stability to attain noble gas configuration. Why we should attain noble gas configuration? Because noble gases are stable. Because noble gases are stable. Did you all understand that? Everybody clear? So duplet is for helium and single shell species. Single shell means only one orbit. ஆனா ஒரு ஆர்பிட்டுக்கு மேல இருந்தா 2 ஆர்பிட் இல்ல 3 ஆர்பிட், ஆர்பிட்னா ஷெல், 2 ஷெல் இல்ல 3 ஷெல் இருந்தா லாஸ்ட் ஷெல்லுல வேலன்ஸ் ஷெல்னு சொல்லுவாங்க. வாட் இஸ் வேலன்ஸ் ஷெல்? வேலன்ஸ் ஷெல் மீன்ஸ் outermost shell. Valence electrons means outermost electrons. Outermost electrons, the number should be 8 for stability. ஏன் ஸ்டெபிலிட்டி 8? ஏன்னா noble gases are stable, கரெக்டா? noble gases யார்ட்டும் சண்டைக்கு போகாது, யார்ட்டும் ரியாக்ட் ஆகாது. ஸோ அதோட கான்ஃபிகரேஷன்ல 8 இருக்கும் கடைசியில. ஸோ அதை ரீச் பண்ண தான் நம்ம ட்ரை பண்ணுவோம். சூப்பரா விளங்குச்சா? எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சா? மாசா? வெரி குட். ஸோ இதான் நோபல் கேஸ். நோபல் கேஸ் பாத்தியா அழகா 8 8 சூப்பர். சிங்கிள் ஷெல்னா டுப்ளெட் ஆர் ஆக்டெட். ஜென்ரலா ஆக்டெட் தான், ஏன்னா ஜென்ரலா எல்லாத்துக்குமே 2 ஷெல்லுக்கு மேலதான் இருக்கும். ஆனா டுப்ளெட் கூட இருக்கு, பாத்துக்கோ. சரியா? சோ இப்போ மெட்டல்ஸ்க்கும் நான் மெட்டல்ஸ்க்கும் பார்ப்போம். சோ பசங்களா, மெட்டல்ஸ் பாத்தீங்கன்னா you have 1 electron in the outermost shell for sodium. metals பாத்தீங்கன்னா 1 2 3 1 2. so metals generally have 1 electron or 2 electron or 3 electron in the outermost shell. கரெக்டா? எல்லாருக்கும் புரியுதா? Are you all able to see that? Yes. Very good. Super ba. வரேன் சிவ தேஜேஸ்வர், அந்த பாயிண்ட் தான் நான் அட்ரஸ் பண்ண போறேன். I am so happy everybody is following it. வேற லெவல்யா. This is what I love about Assault batch. எல்லாருமே you already revise it and come. இல்லையா? Exactly, Frederick. So noble gases already have stable configuration. So அத நம்ம கொண்டு வர பார்க்கணும். ஓகேவா? சோ மற்றது எல்லாத்துக்குமே நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். வெயிட் பண்ணுங்க. Everybody please wait. I will explain all of it. So இப்ப சோடியம் ஸ்டேபிள் ஆகணும்னா என்ன பண்ணும்? நீனே யோசிச்சு சொல்லு. சோடியம் ஸ்டேபிள் ஆகணும்னா என்ன பண்ணும்? நீனே யோசிச்சு சொல்ல. What will happen? சோடியமோட கான்ஃபிகரேஷன் 281. ஏன்னா sodium has 11 electrons. Sodium has 11 electrons, which is 2, 8, 1. So obviously it has to lose 1 electron. பாத்தியா, உனக்கே ஆன்சர் தெரியுது. ஆனா கேட்டா சார் புரியல சார், தெரியல சார். டேய் நல்லா நடிக்கிறீங்கடா டேய். You are all correct. It will lose 1 electron. அவ்வளவுதான். So அதனால தான் metals are electropositive, because metals give away electron. Very good Nivin Vignesh, கரெக்டா சொன்ன. பாத்தியா அவ்வளோ ஈஸியா? சோ ட்ரை பண்ணு, கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே புரியும். மெக்னீசியம் சொல்லுங்க. மெக்னீசியம் என்ன பண்ணும்? சோ மெக்னீசியம் இஸ் 12 electron. சோ 12 electronனா 282. சோ மெக்னீசியம் ஸ்டேபிள் ஆகணும்னா என்ன பண்ணும்?
Very good. It will lose 2 electrons. இதான் யாரோ கேட்டீங்களே, எவனோ ஒருத்தன் சாட்ல கேட்டான், சார் மெக்னீசியம் எப்படி சார் 2 electrons விட்டு கொடுக்கும்? இப்படிதான். ஏன்னா 2 electrons விட்டு கொடுத்தா it will become 2,8 which is stable. It will become 2,8 which is stable. புரியுதா? அவ்வளவுதான். So potassium will lose 1 electron. Calcium will lose 2 electrons. That is how it works. Got it? So இப்ப non-metals வரலாம். Non-metals generally have 5, 6 or 7 electrons in the last shell. Non-metals generally have 5, 6 or 7 electrons in the last shell. புரியுதா? So இப்ப nitrogen octet reach ஆகணும்னா என்ன பண்ணும்? 5 electrons விட்டு கொடுக்குமா இல்ல 3 electron gain பண்ணுமா? யோசி. எது ஈஸி? 5 electron விட்டு கொடுக்குமா இல்ல 3 electron gain பண்ணுமா? Very good. It will gain 3 electrons. ஏனா 5 plus 3 will become 8 மாசா. So அதனால தான் non-metals gain electrons whereas metals lose electrons. That's why metals are electropositive, non-metals are electronegative. Got it? So அதே மாதிரி oxygen will gain 2 electrons. Fluorine will gain 1 electron. Phosphorus will gain 3 electrons. Sulfur will gain 2 electrons. Chlorine will gain 1 electron. Supera? எல்லாருக்கும் புரிஞ்சுனா எல்லாரும் சாட்ல ஒரு AD ஸ்கொயர் ஒரு ஃபயரை போடுங்க. அதுக்கப்புறம் நம்ம முன்னாடி போலாம். Yes, can you all do that? Everybody. Yashwant, 4 electrons இருக்குது கார்பன். So அத பத்தி நம்ம அடுத்த சாப்டர்ல டீடைலா படிக்கலாம். யஷ்வந்த் கேக்குறாரு, சார் 5 இருந்தா gain 3, 6 இருந்தா gain 2, 7 இருந்தா gain 1. அப்போ 4 இருந்தா என்ன சார்? 4 இருந்தா நம்ம கார்பன் மாதிரி என்ன சார் பண்றது? gain 4 lose 4 என்ன சார் பண்ணும்? This is carbon, right? 2,4 is carbon. I hope all of you know that. So carbon, will it gain 4 or lose 4? It will neither gain 4 nor lose 4. ரெண்டுமே நடக்காது. ஏன்னா கார்பனுக்கு ionic bonding கிடையாது. கார்பனுக்கு covalent bonding. கார்பனுக்கு ionic bonding கிடையாது. அங்க நம்ம படிக்க போறது covalent bonding. Covalent bondingum ionic bondingum வேற. Covalent bonding na sharing of electrons. Ionic bonding na transfer of electron. இதுதான் main வித்தியாசம். Ionic bond, there will be transfer of electron, whereas in covalent bond there will be sharing of electrons. சரியா? So பசங்களா நம்ம covalent bond carbon பத்தி அடுத்த சாப்டர்ல படிப்போம். குவார்ட்டர்லி முடிஞ்ச பிறகு செப்டம்பர்ல இல்ல அக்டோபர்ல. ஏன்னா அது வரைக்கும் நான் பிசிக்ஸும் மேத்ஸும் ஃபோக்கஸ் பண்ண போறேன். இதான் நம்ம கெமிஸ்ட்ரியில படிக்க போற கடைசி சாப்டர் இந்த அடுத்த 1.5 மாசத்துக்கு. சரியா? So carbon and its compounds I will teach you in September end or maybe in October. Okay? So yeah, please make a note of it, then we'll move forward. எல்லாரும் நோட் பண்ணிக்கோ. யாரோ சொன்னா சார் நவருங்க சார், நான் ஒரு போட்டோ எடுத்துக்கிறேன். Okay, so shall we move forward? Everybody? Great, super ba. So இப்போ நம்ம அடுத்ததுக்கு போலாம். Formation of ionic compound. So பசங்களா இதை நம்ம டீடைலா படிக்கலாமா? நான் ஒரு எக்ஸாம்பிள் நல்லா டீடைலா சொல்றேன், மற்றதெல்லாம் நீங்க வேகமா சால்வ் பண்றீங்களா? சரியா? So டீலா. So first one வந்து நான் நல்லா தெளிவா ஸ்லோவா பொறுமையா ஒரு குழந்தைக்கு சொல்லித்தர மாதிரி சொல்லித்தரேன். அதுக்கப்புறம் நீங்க டப்புன்னு நீங்க சால்வ் பண்ண ஆரம்பிச்சிடணும். ஷோர்? வெரி குட். ஸோ பசங்களா இப்போ NaCl எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ NaCl எப்படி ஃபார்ம் ஆகும்னா, Na என்னது சார்? சோடியம் வந்து இட் ஹாஸ்
atomic number of 11 இல்லையா? So atomic number 11 na it has 281. கரெக்ட்டா? அப்போ கடைசி ஷெல்லுல ஒரு எலக்ட்ரான் இருக்கும். அந்த ஒரு எலக்ட்ரான் வந்து it will give to chlorine. Chlorine என்னது? Chlorine is 17. 17 na 287. So பசங்களா chlorine stable ஆகணும்னா ஒரு எலக்ட்ரான் கெயின் பண்ணும். So chlorine needs one electron for stability. இல்லையா? Chlorine needs one electron for octet. Sodium has to give one electron. Sodium has to give one electron for stability. So matching sodium சொல்லும், டேய் நண்பா உன்னை தான் தேடிட்டு இருந்தேன், வாடா இங்க தயவுசெய்து எடுத்துக்கோடா, இந்த 1 எலக்ட்ரானை கொடுத்துரும். குளோரின் என்ன சொல்லும்? தேங்க்ஸ் டா சோடியம், எனக்கு ஒரு எலக்ட்ரான் தேவை, நான் வாங்கிக்கிறேன். புரியுதா? So that's how it happens. Did you all like it? Was it good? So atomic number, electronic configuration இதெல்லாம் தெரியணும். அதுக்கு தான் நான் போன ஸ்லைட்ல இன்ஃபர்மேஷன் கொடுத்தேன். இதெல்லாம் சொல்லி தான் புரியணும் இல்லை, நீ படிக்கணும். ஓகே, இதெல்லாம் சொல்லி தான் தெரியணும் இல்லை, நீ படிக்கணும். சரியா? வெரி குட். ஸோ இதை நம்ம அழகா ரெப்ரசென்ட் பண்ணலாம் இந்த மாதிரி. ஸோ சோடியம் என்னது நான் சொல்லி கொடுத்தேன்ல, சோடியமோட கான்ஃபிகரேஷன் வந்து 2,8,1. பாத்தியா? ஃபர்ஸ்ட் ஷெல்ல 2 சிவப்பு கலர், ரெண்டாவது ஷெல்ல 8, மூணாவது ஷெல்ல 1. குளோரின் வந்து 2,8,7. ஸோ சோடியம்ல இருக்க கடைசி எலக்ட்ரான் குளோரினுக்கு போயிரும். பாத்தியா? சோடியம்ல லாஸ்ட் ஷெல்ல இருக்க ஒரு எலக்ட்ரான் குளோரினுக்கு போயிரும். அப்படி போயிடுச்சுன்னா பாத்தியா இங்க போய் உட்காந்துச்சு. சோ இது அங்க போயிடுச்சுன்னா அப்ப சோடியம்க்கு மூணாவது ஷெல் இல்ல. அப்ப சோடியம்க்கு மூணாவது ஷெல் எதுவுமே இல்லாட்டி அது இல்லாம நான் இப்படி அழகா எழுதுவேன். Now this is octet. அதே மாதிரி அதுவும் ஆக்டெட். சூப்பரா? இது ரொம்ப முக்கியம். ஏன்னா இதான் நம்மளோட அயானிக் காம்பவுண்டோட ஃபார்மேஷன் விஷுவல் ரெப்ரசன்டேஷன். ஓகே, திஸ் இஸ் த விஷுவல் ரெப்ரசன்டேஷன். ஐ ஹோப் யூ ஆல் லைக்ட் இட். மாசா? வேற லெவலா? ஸோ இப்போ அடுத்ததுக்கு நீங்க ட்ரை பண்ணுங்க பசங்களா. அடுத்த காம்பவுண்ட் MgCl2, வேற லெவல் கேள்வி, எல்லாரும் ட்ரை பண்ணுங்க. I will give you just 20 செகண்ட். 20 செகண்ட்ல நீங்க எல்லாரும் ட்ரை பண்ணி இதை சால்வ் பண்ணி முடிக்கிறீங்க. உங்களால முடியும். I believe in you guys. Come on people, everybody. Very good. So பசங்களா அங்க பாரு MgCl2. So Mg என்னது சார்? Mg வந்து என்னது சார்? Mg வந்து 12 சார். சோ 2 8 2 சார். குளோரின் வந்து it is 2 8 7 2 8 7. ஏன் சார் 2 குளோரின் வரைஞ்சிருக்கீங்க? ஏன்னா MgCl2. புரியுதா? MgCl2 னா 2 குளோரின். சோ இப்ப மெக்னீசியம் ஆக்டெட் அடையணும்னா 2 எலக்ட்ரான்ஸ் லூஸ் பண்ணணும் to get octet stability. Okay, chlorine வந்து each of them need one each. Each of them need 1 electron each to get octet stability. சூப்பரா? so Mg 2 கொடுக்க போகுது, chlorine இதுக்கு 1 தேவை, இதுக்கு 1 தேவை. சோ மொத்தமா 2 குளோரினுக்கு 2 தேவை. அது கரெக்டா Mg ல இருந்து வருமே. சோ Mg ல இருந்து வர 2 எலக்ட்ரான் இந்த 2 குளோரினுக்கு 1 1 போகும். எல்லாரும் ஹாப்பி. Mg க்கு 2 கொடுக்கணும். 2 கொடுத்துட்டா Mg ஹாப்பி, மெக்னீசியம் இஸ் ஹாப்பி. அதே மாதிரி குளோரின் 1 வாங்கினா போதும், குளோரினும் சந்தோஷமா இருக்கும். சோ ஒவ்வொரு குளோரினும் 1 1 வாங்கிரும். சோ எவ்ரிபடி இஸ் ஹாப்பி. That is what is ionic bond. புரியுதா? So electron transfer ஆகுது. எலக்ட்ரான் ஒருத்தன்டேந்து இன்னொருத்தனுக்கு போகுது. புரியுதா? So that is how
You do it. I hope all of you are clear. So பசங்களா please try to do it. Electron dot structure வந்து covalent compoundsக்கு ionic compoundக்கு electron transferே ஆயிரும். Frederick புரியுதா? Electron dot வந்து covalent compoundsக்கு ரொம்ப நல்லா இருக்கும். நீ நல்லா பார்க்கலாம் ஷேர் பண்றது. ஏன்னா covalent compounds வந்து they share electrons. புரியுதா? ஆனா இங்க ionic compoundல எலக்ட்ரான் ஒண்ணுல இருந்து இன்னொன்னுக்கு போயிரும். எலக்ட்ரான் போயிரும். ஒண்ணுல இருந்து இன்னொருத்துக்கு போயிரும். புரியுதா? சோ அதனால இப்படிதான் நீ ionic compound காமிக்கணும். Got it? Electron dot structure. If you want to show, you can show it, but you have to skip an electron and put it in the non-metal side. Got it? Why it should be stable? ஏன்னா stability வந்து octet அடையறப்போதான். Stable இருந்தாதான் it won't react. Like noble gases, it will be very less reactive or unreactive. So அந்த stability வரது எப்படின்னா octet configuration. புரியுதா? Are you all clear? So அதான் நான் இங்க காமிச்சிருக்கேன். So பாத்தீங்களா நான் திருப்பி எக்ஸ்பிளைன் பண்றேன் எல்லாம் நல்லா கவனிங்க. மெக்னீசியம் எவ்வளோ சார்? மெக்னீசியமோட அட்டாமிக் நம்பர் 12. அட்டாமிக் நம்பர் 12னா நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ். சார் நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் தான் சார் 12. அப்போ எப்படி சார் நீங்க எலக்ட்ரானும் 12ன்னு சொல்றீங்க? ஹலோ, இட் இஸ் அ நியூட்ரல் ஆட்டம். நியூட்ரல் ஆட்டம்னா electrons and protons are equal in number. So அதனால எலக்ட்ரான்ஸும் 12. So 12னா configuration is 282. Chlorine already சொல்லியாச்சு. Cl is 17. 17னா 287. So magnesium 2 first shell 2, second shell 8, third shell 2. Chlorine 2 first shell 2, second shell 8, third shell 7. So one from magnesium will go here. Another electron from valence shell of magnesium will go here. Super ah. So magnesium la irukka rendu valence shell, last shell, outermost shell, all are same. Valence means outermost. Okay. So valence shell electrons, outermost electrons, 2 of them, one will go to this chlorine, one will go to this chlorine. Yeah, because magnesium ரெண்டு விட்டு கொடுத்துட்டா it will be octet. Chlorine ஒன்னு gain பண்ணிட்டா that will be octet. இந்த chlorine ஒன்னு gain பண்ணிட்டா it will be octet. So எல்லாருமே happy. அதனால தான் இது நடக்கும். சூப்பரா? Did you all like it? Are you all happy? Yes. வேற லெவலா? சந்தோஷமா? எல்லாருக்கும் புரிஞ்சா? Very good. That is how you do it. I hope you all enjoyed this. So properties of ionic compounds. Paklama? Ellaru ready-ya? Great, great, great. Very good. Yes, yes, Frederick. அதுவும் நான் கொடுக்கிறேன். அந்த கேள்வி நான் உங்களுக்கு கொடுக்க போறேன். கவலைப்படாதீங்க. So பசங்களா, what are the properties of ionic compounds? நான் first சொன்னது என்னது? Ionic compounds are solids generally because they have very good strong force of attraction. ஏன்னா ionic bonding வந்து ரொம்ப strong ஆன bond. அதனால தான் ionic compounds are solid. எப்படி நம்ம உப்பு மாதிரி. our உப்பு is a solid இல்லையா? our உப்பு is a solid. So ionic compounds are generally solid and they are hard. Okay, but they are brittle also. Brittle na உடைஞ்சிரும். chalk piece உடைக்கிற மாதிரி. ஒரு chalk piece உடைக்கிற மாதிரி you can break ionic compounds. They are generally little brittle and they break into piece when you apply pressure. சரியா? So இதான் physical nature of ionic compounds. ஏன் வந்து solids, ஏன் solids னு பார்த்தீங்கன்னா because the ionic bond is very strong. ஏன் brittle பார்த்தீங்கன்னா நீ ஏதாச்சும் அடிச்சினா pressure கொடுத்தினா அந்த crystal structure மாறிடும். crystal structure மாறிட்டா உடையிறது ஈஸி. அதனால தான் brittle. நீங்க கேட்கலாம், சார் என்ன சார் வளர்றீங்க, சாலிடு ஹார்டுன்னு சொல்றீங்க, அப்புறம் எப்படி உடையும் சார்? என்ன சார் கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டீங்களா சார்? தலைவா நீ சொல்றது கரெக்ட் தான்,
ஆனா என்ன பிரச்சனைனா see சாலிடா இருக்கும் ஹார்டா இருக்கும் ஆனா நீ பிரஷர் கொடுக்கறப்போ அந்த கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சரே மாறிடும் crystal structure மாறினா easy for cracks to form and that's why they are brittle they can be easily broken சரியா அடுத்தது melting and boiling point ionic compounds usually have high melting high boiling point yeah because you need good amount of energy to break the strong ionic bond ionic bond வந்து ரொம்ப strong compared to other bonds so அந்த ionic bond நீ உடைக்கணும்னா நீ நல்லா எனர்ஜி கொடுக்கணும் நீ நல்லா சூடு ஏத்தணும் so அப்பதான் அந்த ionic bond உடையும் so அதனால generally ionic compounds have higher melting point and boiling point compared to other compounds சரியா அடுத்து solubility ionic compounds generally தண்ணியில கரைஞ்சிரும் எக்ஸாம்பிள் உப்பு தண்ணியில போட்டினா கரைஞ்சிரும் so ionic compounds இன்னொரு பேர் தான் electrovalent ionic ரெண்டுமே ஒண்ணுதான் so ionic compounds are generally soluble in water தண்ணியில கரைஞ்சிரும் ஆனா they are insoluble in kerosene petrol etc ஆனா they are insoluble in kerosene petrol etc are you all happy very good super ba அடுத்தது conduction of electricity ionic compounds எப்போ electricity connect பண்ணும் எப்பவுமே வா சார் ஆமா சார் எப்பவுமே சார் ionic compounds நாலே கண்டிப்பா current they will pass சார் தப்பு ionic compounds எப்பவுமே electricity connect பண்ணாது எப்போ கனெக்ட் பண்ணும் சொல்யூஷன்ல இருந்தா தண்ணியில கரைச்சிருந்தீனா சொல்யூஷனா இருந்துச்சுன்னா it will conduct ஏன்னா தண்ணிக்குள்ள ionic compound போட்டினா it will split into ions தண்ணிக்குள்ள ionic compounds போட்டினா it will split into ions so தண்ணியில கரைச்சி ஒரு சொல்யூஷனா வச்சினா it will conduct electricity ரெண்டாவது solid ionic compounds உப்பு சாலிடா இருக்குல்ல அதுல கரண்ட் பாஸ் ஆகுமா ஆவாது ஏன்னா கரண்ட் எப்போ பாஸ் ஆகும்னா when ions flow current passing என்னது charge should be carried charge should flow so charge flow ஆனாதான் current pass ஆகும் so தண்ணியில charge flow ஆகும் ஆனா உப்பு கல்லா இருந்துச்சுன்னா சாலிடா இருந்துச்சுன்னா there is no movement of ions so அதனால current pass ஆகாது வேற என்ன வழி இருக்குன்னா ionic compounds in molten state தண்ணியில கரைக்க வேணாம் ஆனா சூடு பண்ணி வேற லெவல்ல சூடு பண்ணி உருக்கிடுவேன் உப்பையே so ionic compounds உருக்கி molten stateல என்ன ஆயிரும் அந்த bond விட்டு போயிரும் ionic bond strong ஆன bond ஆனா அதை நான் சூடு பண்ணி அந்த bond விட வச்சிருவேன் அந்த bond விட வச்சிட்டா now ions are free now ions can move so in molten state also they conduct electricity வேற லெவலா did you all love it இதான் reason behind ionic compounds conducting electricity in molten state okay are you all happy எல்லாருக்கும் சந்தோஷமா yes very good so அதோட explanation தான் கொடுத்திருக்கேன் so please go through it பசங்களா ரொம்ப நல்ல visual example I have given you distilled water does not conduct current distilled water னா அதுக்குள்ள எந்த minerals எந்த ions எதுவுமே இருக்காது அதான் distilled water குடிக்கூடாது சொல்லுவாங்க இல்லையா so distilled water குள்ள எதுவுமே இருக்காது minerals எதுவுமே இருக்காது ions இருக்காது so அதனால distilled water will not conduct electricity so ஒரு positive negative ions இருந்தாதான் பல்ப் எரியும் positive negative ions இருந்தாதான் ஏன்னா electricity flow ஆகிறதுக்கு charge flow ஆகணும் charge flow ஆனாதான் current flow ஆகி பல்ப் எரியும் புரியுதா so solid இருக்கும் போது current flow ஆகுது ஏன்னா there is no movement of charge அதனால தான் solidலயும் distilled waterலயும்
current flow ஆகாது. But when ionic compound is mixed in water solution or when ionic compound is in molten state, அப்போ மட்டும்தான் current flow ஆகும். Okay? So that's about it. இதான் உங்களோட கேள்வி பசங்களா, இதை முடிச்சுட்டு வரீங்களா? இதான் உங்களோட homework. Can you all do that and come for next class tomorrow? Will you all do it? So எல்லாரும் பண்ணி முடிச்சுட்டு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க whether you are able to do it or not. இது ஒரு NCERT கேள்வி, சரியா? So show that the Na2O formation and MgO formation by transfer of electrons, how does it happen? Okay? So thank you so much boys and girls. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். I taught you so many good things in a very short time. உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்ட்ட ஷேர் பண்ணுங்க. Are you all doing that? நீங்களாம் வேற ஸ்கூல்லேருந்து வரீங்க, உங்க ஸ்கூல்ல இருக்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க ப்ளீஸ். ஓகே, ப்ளீஸ் மேக் ஷூர் யூ கைஸ் டூ தட். ஷேர் திஸ் வீடியோ டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ் இன் யுவர் ஸ்கூல், யுவர் ஜூனியர்ஸ், யுவர் சீனியர்ஸ், உங்க ஃபிளாட்மேட்ஸ், உங்க ஜூனியர்ஸ், உங்க கசின்ஸ், உங்க ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், எவ்ரிபடி. ஸோ தட் அவங்களுக்கு கூப்பிட்டு வந்து நிறைய நம்ம டிஸ்கஸ் பண்ணி கற்றுக்கலாம். அண்ட் அடுத்த கிளாஸ் நாளைக்கு 5:30 மணிக்கு நம்ம பார்க்கலாம். அதுவரை நல்லா படிங்க, சந்தோஷமா இருங்க. Love you all. See you in the next one. Bye-bye.